அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில தேனீக்களை பத்தி என்ன விஷயத்த சொல்றான், இதுல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தேனீக்கள் எல்லாம் பூமி சூரியன்ல உள்ள காந்தப்புலன்கள் வாசனையினால தான் இருக்கக்கூடிய அந்த இடங்களை கண்டுபிடிக்குது. பூக்கள்ல உள்ள அந்த நெக்டார்களை குடிச்சு அந்த தேனீக்கள் உடல்கள்ல உள்ள அந்த என்சைம்கள்னால தான் இந்த தேன்கள் உருவாகுது. தேன்கள் நிறம் மாறக்கூடிய அந்த காரணம் இந்த பூக்கள்ல உள்ள இந்த நெக்டார்கள் தான். கூட்டுல உள்ள நீர்களை ஆவியாக்கி தேன்கள் ரொம்ப கெட்டியாகிறதுக்கு இந்த நீர்களை தேனீக்கள் பயன்படுத்துது. இந்த உலகத்துல 70% உணவு பயிர்கள் தேன் கலப்படம் இல்லாம இல்ல. இந்த தேனீக்கள் கூட்டுல 3 வகையான தேனீக்கள் இருக்கு. ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. ஒரு நாளைக்கு இந்த தேனீக்கள் 1500 இருந்து 2000 முட்டைகள் வரையும் இடுது. தேனீக்கள் பயணத்துல இருக்கும் பொழுது 3 அல்லது 5 கிலோமீட்டர் முன்னாடியே தேனுடைய வாடைகளை வச்சு இருக்கக்கூடிய அந்த இடங்களை கண்டுபிடிக்குது. இந்த தேன்களுடைய ஆயுள் காலம் 3 இருந்து 5 ஆண்டுகள் வரையும் இதனுடைய ஆயுள் காலங்கள் இருக்கு. தேனீக்களுடைய இனப்பெருக்க காலம் 3 இருந்து 4 மாதங்கள் வரையும் முழுமையாக தேவைப்படுது. இந்த தேனீக்களுடைய மொழிகள் என்ன அப்படின்னு சொன்னா, நடனங்கள் மூலியமாகத்தான் தேனீக்கள் பேச்சுவார்த்தை நடத்தும். எவ்வளவு நேரம் தங்களுடைய நடனங்களை நீளமாக ஆடிக்கொண்டே இருக்கோ அவ்வளவு தூரத்துல இந்த தேனீக்களுடைய உணவுகள் இருக்கிறத மற்ற தேனீகள் கிட்டையும் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கும். இப்படிப்பட்ட தேன்களை பத்தி இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது தேனீக்களை பார்த்து இறைவன் சொல்றான், மலைகள், மரங்கள், மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள், இது போன்ற எல்லா இடத்துலையும் நீங்க போய் தாராளமாக தங்குங்க. எல்லா பல வகைகளையும் நீங்க சாப்பிடுங்க. இறைவன் உங்களுக்கு எப்படி இந்த வழிகளை இலகுவாக வச்சிருக்கானோ அந்த வழியில நீங்க பயணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதே வசனத்துல அடுத்து சொல்றான், இந்த தேனீக்களுடைய வயிற்றுல இருந்து பலவிதமான பானங்கள், அதாவது தேனீகள் உருவாகிறத இறைவன் சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.